இது வந்து பார்த்தோன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை காளியம்மன். இதோடைய ஸ்தல வரலாறு சொல்லணுன்னாக்க, ஒரு முறை வந்து கைலாயத்தில் வந்து யார் சிறந்தவங்கன்னு போட்டி, நடன போட்டி நடக்குது. சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடன போட்டி நடக்குது. அவரோட இறுதியில் பார்த்தா சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, கூர்த்தவ தாண்டவம்ன்ற, அதாவது காலை தூக்கி மேலே தூக்கி வச்சு இப்படி ஆடுறது, இல்லை காலை தூக்கி மேலே பண்ணுறது. அப்போது அந்த அந்த அந்தரங்க உறுப்பு கீழே தெரியும், அது மறைக்கிறதுக்காக உடுக்கியை வச்சு மறைப்பார். ஸோ இந்த நடனத்தை வந்து ஒரு பார்வதி தேவியால் பண்ண முடியாது, ஏன்னா லேடிஸ் பண்ண முடியாது இல்லையா. இப்போ இதனால் வந்து வெற்றி பெற்றதாக வந்து சிவபெருமானை வந்து அறிவித்து இங்கே சிதம்பரம் கோவிலில் இது அரங்கேற்றம் பண்ணிவிடுவாங்க. இதனால் வந்து கொஞ்சம் மனசை கஷ்டமான, ஏன்னா இவ்வளோ ஈஸியாக ஒரு ஆம்பளை பண்ணிட முடியும், ஒரு பெண் அது மாதிரி செய்ய முடியுமா, என்னதான் நான் சிறந்த நடனத்தில் இருந்தாலும் இல்லையா, நடன கலையில் தெரிச்சு பெற்றால் இது பண்ண முடியாது இல்லையா. ஸோ அவர் உடுக்கி வச்சு ஈஸியாக மறைச்சிட்டாரு. ஸோ இப்போ இந்த கோவத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா வந்து இங்கே இந்த தில்லை காளியம்மனா இங்கே வந்து சிதம்பரத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இங்கே வந்து தவம் இருக்காங்க கோபத்தில் காளியா. இதுக்கப்புறம் தேவர்கள்லாம் வந்து பிரம்மதேவர்கள் எல்லாம் வந்து சாந்தப்படுத்தி அப்புறம் சிவன் கூட சேர்த்து வச்சு தான் ஒரு ஸ்தல வரலாறு இருக்குது. இதுலேருந்து ஒரு விஷயம் என்னென்னா, இதில் யார் சிறந்தவன், கணவனா மனைவியா, கலைன்னு வந்தால் வந்து ஆணா பெண்ணா, இருவரும் சரிசமம் தான். அவங்கவுங்க அந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய சமயோஜித புத்தி, அதை பொறுத்து தான் வந்து இந்த வெற்றி தோல்வி வந்து தீர்மானிக்குது. இதுவே வந்து வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கணுன்றது தான் இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஆணுக்கு பெண் சரிசமம் தான், ஆனால் வந்து சில இடங்களில் சமயோஜித புத்தி அது அங்கே வேலை செய்யும். ஸோ இதனால் கோபப்பட்டு காளியாக மாறின அம்பாள் தான் வந்து இந்த தில்லை காளியம்மன். ஒரு சின்ன இதுதான் உள்ளே காமிக்கக்கூடாது, போயிட்டு வந்தேன் இன்றைக்கி நான். ஆணுக்கு பெண் சரிசமமே, நமசிவாய், நற்றுழியாவது நமசிவாயவே இல்லை எல்லாம். அது எவ்வளோ பெரிய விஷயம், இந்த இடத்துக்குலாம் வரதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணுறோம். இன்னும் கிடச்சது வந்துட்டேன். அருணை ஞானி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது அப்பப்போ தோணுன்னா போடுறேன்.